ஹலோ நண்பா! இன்னைக்கும் ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோல தான் நம்ம சந்திச்சிருக்கோம்னு சொல்ல முடியும் நண்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பஜாஜ் தரப்புல இருந்து பஜாஜ் பல்சர்ல ரொம்ப கிளாசிக்கான ஒரு வண்டினா, அந்த பல்சர் லைனப் 150, 180, 220 அந்த லைனப்ல 125 இப்ப ரீசென்ட்டா ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடிலருந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதுல இந்த ஒரு 2026ல வந்து என்னென்ன அப்டேட் பண்ணி குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம இன்னைக்கான வீடியோல போய் பார்க்க போறோம். இப்ப தான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பைக், காரு, மொபைல் கேட்ஜெட்ஸு ரிலேட்டடா நம்ம வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கணும்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ போடணும்னாலும் க க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்றேன். வித்தவுட் டிலே வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த இனிஷியல் லுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. உங்க யாருக்காவது பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு கிளாசிக் லவ்வரா இருந்தீங்கன்னா, கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும். ஏன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நெறைய மாடல் விட்டாய்ங்க. பல்சர்ல ஃபெயிலியர் மாடல்லாம் ஏஎஸ்ஸு இந்த போல நெறையா விட்டானுங்க. அதெல்லாம் ஒரு சில மாடல்ஸ் ஞாபகம் இல்ல. அதே மாரி தான் லுக் வந்து கொஞ்சம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதேபோல இன்ஜின் வந்து ஃபுல் செட்டப்புமே மாத்திட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என் சீரிஸ்ல வரும் பார்த்தீங்களா? அந்த மாரி இன்ஜின் செட்டப் வந்து மாத்திட்டாங்க. கிளாசிக்ல இருக்கக்கூடிய அப்படியே இன்ஜின வந்து சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துட்டாங்கன்னே நம்மளுக்கு பார்த்தாவே தெரியுது. அது இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல எல்இடி செட்டப்ல நம்மளுக்கு ஹெட்லைட் குடுத்துருக்காங்க. நல்லா ஷார்ப்பா குடுத்துருக்காங்க. த்ரூ அவுட் நல்லா த்ரோ இருக்க மாரியே நல்லா நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. ஒரு கமர்ஷியல் யூசேஜுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைக்கா இது கண்டிப்பா இனிமே மாறும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். வெயிட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு காம்படிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல கண்டிப்பா இந்த மாரி அப்டேட்லாம் பல்சர் கிட்டேருந்து கண்டிப்பா எதிர்பார்க்க தான் வேணும். ஏன்னா, இதுக்கு காம்படிட்டிவா நெறைய பைக் வந்துச்சு. ஹீரோல எக்ஸ்ட்ரீம்லேருந்து 125 சிசில நெறைய பைக்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ரைடர் வந்துருச்சு. இதுபோல நெறையா பைக்ஸ்லாம் வந்துட்டாங்க காம்படிட்டிவா. அதனால கண்டிப்பா இவங்க வந்து அப்டேட் பண்ணி தான் ஆகணும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு அப்டேட் கூட கிடையாது. 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட. அந்த அளவுக்கு வந்து பாரம்பரியமா பல்சர் வாங்கக்கூடியவங்களும் இருந்தாங்க. யங்ஸ்டர்ஸும் பல்சர வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் சினாரியோ வேற மாரி மாறிடுச்சு. பல்சரே பார்த்தீங்கன்னா, டிசைன சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த வகையில இந்த டிசைன் வந்து நல்லாவே இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுபோக இன்ஜின் செட்டப் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு சைட்ல வந்து அ எக்ஸாஸ்ட் வந்து ரொம்ப வின்டேஜா குடுத்துட்டுருந்தாங்க. லாஸ்ட் இயர் வரைக்கும். இப்ப ஃபுல்லாவே நம்மளுக்கு எக்ஸாஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு ஸ்டைலிஷான, அக்ரெசிவான ஒரு எக்ஸாஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. நல்லாவே இருக்கு அதுவும் பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் இந்த வண்டிய பொறுத்தவரையும் இதோட சிசி 124.38 சிசி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பவர பொறுத்தவரையும் 11 பிஹெச்பி பவரும், டார்க்க பொறுத்தவரையும் 10 பிஹெச்பி 10 என்எம் ஆஃப் டார்க்கையும் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ற மாரி குடுத்துருக்காங்க. இது ஆவரேஜ் மைலேஜ் நம்மளுக்கு பார்க்கும்பொழுது 51 கிலோமீட்டர் பர் லிட்டர் வந்து நம்மளுக்கு மைலேஜ் தர்ற மாரி இருக்கு. வண்டியோட ஓவரால் வெயிட் 134 கிலோகிராம்ஸ் வந்து வெயிட் இருக்கு. ஷார்ட்டர் ரைடர் கூட ஈஸியா ஆக்சஸ் பண்ணக்கூடிய அளவுல வெயிட் வந்து நம்மளுக்கு கம்மி பண்ணியிருக்காங்க. அதனால கண்டிப்பா இந்த பல்சர் 125 வந்து கண்டிப்பா நல்லா ஷைன் ஆவும். நம்மளோட வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கணும். ஃப்ரண்ட்ல வந்து நம்மளுக்கு டிஸ்க் பிரேக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். வித்தவுட் ஏபிஎஸ்ல தான் வரும். இந்த மாடலுக்குலாம் ஏபிஎஸ் வந்து நம்மளுக்கு வராது. நெக்ஸ்ட் இந்த வண்டியில வந்து நல்லா ஃபீச்சர் லோடடா நம்மளுக்கு என்னென்ன குடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது, அ இதில வந்து டாப் ஸ்பீட் 99 வந்து ரீச் பண்ண முடியும். வண்டி வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷனு, கிக் ஸ்டார்ட், செல்ஃப் ஸ்டார்ட் 2மே இருக்கு. ஏர் கூல்டு இன்ஜின் தான் நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. கம்ப்ரசர் ரேஷியோன்னு பார்க்கும்போது 10.0:5:1ன்ற விகிதத்தில நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் தான். 2 ஸ்பார்க் பிளக் வந்து போற மாரி நம்மளுக்கு பல்சர்ல எப்பவுமே குடுக்குறது தான். அதே தான் இதுலயும் நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமாவே இருக்கு. 5 ஸ்பேர் கியர் பேக்ஸோட நம்மளுக்கு பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி செட்டப்ஸு. டெயில் செக்ஷனுமே எல்இடில நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் டிஸ்ப்ளே வந்து நம்மளுக்கு கிடைக்குது. கன்சோல பொறுத்தவரையும் கலர் டிஸ்ப்ளே. பார்த்தோனே வாங்க வைக்கிற மாரி, தூண்டுற மாரி நம்மளுக்கு வந்து கலர்ஸ் வந்து நம்மளுக்கு கலரா குடுத்துட்டாங்க. பேட்டரி வண்டிலாம் எப்படி இருக்குமோ, அந்த மாரி வந்து நம்மளுக்கு பஜாஜ் பல்சர்ல குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஓடா, ட்ரிப்பா எல்லாமே நம்மளுக்கு வந்து டேக்காலருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டிஜிட்டல்ல நம்மளுக்கு வந்துடுற மாரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபியூல் கேஜி, அது போக பார்த்தீங்கன்னா, கிளாக்கு
டிஸ்டன்ட் டூ எம்ப்டி அந்த மாரி எல்லா ஃபீச்சர்ஸுமே இவங்களா இப்படி குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட வைக்கிற விதமா பஜாஜ் தரப்புலேருந்து இந்த பல்சர் லைன் அப்ல வந்து குடுத்துருக்காங்க. கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம். காம்பி பிரேக்கிங் சிஸ்டம்ஸ் இருக்கு. சேஃப்டிய பொறுத்தவரையும். சிங்கிள் பீஸ் சீட்டு தான். ஒரே லென்த்தா இருக்கும். ஃபர்ஸ்ட்லாம் 125ல ஸ்ப்ளிட் சீட் செட்டப் கிடைக்கும். அத வந்து கட் பண்ணியிருக்காங்க. அதையும் கொண்டு வந்தா இன்னுமே வண்டி வந்து நல்லா சூப்பராவே இருக்கும். ஹைவேல தர மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, 57 கிட்ட மைலேஜ் தரும். சிட்டி வந்து 51 கிட்ட நம்மளுக்கு வந்து மைலேஜ் கிடைக்கிற மாரி இருக்கு. பாடி டைப்ப பொறுத்தவரையும், இது வந்து கம்ப்யூட்டர் பைக்ல தான் நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து சஸ்பென்ஷன் 30 டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ரியர் சைடு வந்து ட்வின் ஷாக் அப்சர் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. டியூப்லெஸ் டயர்ஸோட நம்மளுக்கு கிடைக்கும். வீல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அலாய் வீல் செட்டப்ஸ்ல கிடைக்குது. வீலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 431.8 சைஸ்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளுக்கு பேர் பண்ணியிருக்காங்க. டயர் செக்ஷன் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்மளுக்கு 80/100 17 இன்ச்சஸ் வீலோட கிடைக்குது. ஃப்ரண்ட்டு. ரியர பொறுத்தவரையும் 100/90 17 இன்ச்சஸ் வீலோட பேர் பண்ணியிருக்காங்க. வண்டி வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல டிஸ்க்கு, பேக்ல ட்ரம் பிரேக்கோட அவைலபிளா இருக்கு. டிஸ்க்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 240 நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. ரியர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, 130 ட்ரம் பிரேக்ஸ் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. சீட்டு சிங்கிள் பீஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. வண்டியோட டைமென்ஷன பொறுத்தவரையும் அதில எந்த விதமான சேஞ்சஸுமே இல்ல. லென்த்து 2550 ல வருது. விட்த்து பார்த்தீங்கன்னா, 755 ல வருது. ஹைட்ட பொறுத்தவரையும் 1060 ல வீல் பேஸு 1320 கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 165 ல குடுத்துருக்காங்க. சீட் ஹைட்டு ஷார்ட்டர் ரைடருக்கும் ஏதுவா 795 ல வருது. வண்டியோட கிராஸ் வெயிட்டு லக்கேஜோட நம்ம உட்கார்றதோட பேசஞ்சரோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா, லோடிங் கேப்பபிலிட்டி 294 கிலோகிராம்ஸ் வந்து லோட் பண்ண முடியும். வண்டியோட வெயிட்டு 134 கிலோகிராம்ஸு. வண்டியோட ஃபியூயல் கேப்பபிள் பார்த்தீங்கன்னா, 12 லிட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். மத்தபடி சர்வீஸ் 5 இயர்ஸ் வாரண்டி நம்மளுக்கு இதில நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. 5 இயர்ஸ் அப்படி இல்லன்னா 75K ரீச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மைலேஜ் வந்து சாரி வாரண்டி வந்து நம்மளுக்கு கிளைம் ஆகுற மாரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. மத்தபடி இந்த வண்டியில நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. இதோட ப்ரைஸு தான் நமக்கு பெண்டிங்கில இருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ராக்ஸிமேட்லி ஒரு 1,25,000 அந்த ரேஞ்சில வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அந்த ப்ரைஸுக்கு நெறைய காம்படிட்டிவ் பைக் இருக்கு. அத விட ஒரு கூட ஒரு 20,000 30,000 குடுத்தா 150 செக்மெண்ட்லயே போயிறலாம். ஆனா இருந்தாலுமே இந்த பைக் வந்து ஒரு மைலேஜ்க்கு ப்ளஸ்ஸா இருக்கக்கூடிய வகையில இருக்கிறதுனால, நெறைய பேர் இந்த வண்டிய வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட்டிங் பீப்பிள் ப்ளஸ் டெலிவரி பாய்ஸு, ரேப்பிடோ ஓட்டுறவங்க, ஊபர் ஓட்டுறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். பார்த்து ரைட் பண்ணுங்க. கண்டிப்பா ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி நெறையா பைக் வீடியோ நான் போடுறதுக்கு ரெடியா இருக்கேன். உங்களுக்கு எந்த பைக்காவது போடணும்னா, மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ கைஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ கைஸ்.